இப்போ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்து எல்லா பக்கமும் ரொம்பவே பாப்புலரா இருக்கு. சோ இது நிஜமாவே ஒரு சீரியஸான விஷயமா? ஆர் இத ஓவர் ஹைப் பண்றாங்களா சார்? சி ஃபேட்டி லிவர் வந்து இம்மீடியட்டா பிரச்சனை குடுக்குறதுன்னா, அது எல்லாருமே ரொம்ப சீரியஸா இத எடுத்துப்பாங்க. ஃபேட்டி லிவரோட பிரச்சனை என்னன்னா, இப்ப ஃபேட்டி லிவர் வந்ததுன்னா, 15 டூ 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதோட ஆக்சுவல் கண்டிஷனே நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ம். லைக் அதோட இது எப்படி ஸ்டேஜ் போகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேட்டி லிவரா இருக்கும். அது லிவர்ல ஃபேட்ல அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். அதுல ஒரு சில இன்ஃப்ளமேஷன் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்ஃப்ளமேஷன்ல இருந்து லிவர் கொஞ்சம் சுருக்கங்கள் உண்டாகும். அந்த சுருக்கம் உருவானதுக்கு அப்புறம் அது வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகி ஒருத்தர் இறக்கிறதோ, இல்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்றதோ அது எல்லாமே போகும். இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 15 டூ 20 வருஷம் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ என்னோட வயசு 40 வயசு அப்படின்னா, 60ல உனக்கு இந்த பிரச்சனை வரும்னா நம்ம அத கவலைப்பட மாட்டோம். நம்ம எல்லாம் இன்னைக்கு பிரச்சனை, நேத்து பிரச்சனை, நாளைக்கு பிரச்சனைய ம். பார்த்துட்டு இருக்கோம். பல வருஷம் நடக்க போற பிரச்சனைய வந்து நம்ம வந்து யாரும் கண்டுக்க மாட்டோம். அதனால எல்லாருமே அத இக்னோர் பண்ணிடுறாங்க. எஸ், தே நோ தட் தேர் இஸ் அ ப்ராப்ளம்.